ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். ஐ ஆம் யுவர் அகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்புள்ஸ் இன் பைத்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டப்புள் அப்படின்னா தட்ஸ் இஸ் சிமிலர் டு லிஸ்ட். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லிஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் நம்ம இது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்மளோட எலிமெண்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுவே டப்புள் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு டி ஓகேங்களா, இதை நம்ம பேரான்டிசிஸ்குள்ளே பிளேஸ் பண்ணுவோம். இதான் ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரன்ஸ். அதே சேம் தான் 1, 2, 3, 4, 5 உள்ள நம்ம அதே மாதிரி கம்மா வச்சு தான் செப்பரேட் பண்ணுறோம். அந்த எந்த வித சேஞ்சுமே கிடையாது. ஆனால் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இங்கே பேரான்டிசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது மாடிஃபையபிள். அதாவது நீங்கள் லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ண முடியும். அந்த தப்பில் நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அதை அன்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் தப்பில் ஏன்னா இதில் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ முடியாது. ஓகேங்களா, ஸோ இதான் இதுக்கு ரெண்டுக்கும் இடையே இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே கேட்ட சிமிலர் தான். ஓகேங்களா, அதே மாதிரி டப்புளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெறுமன இப்போ T2ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு போட்டாலும் அதுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் போடல, பேரன்டிசிஸும் போடல, இந்த கர்லி பிரேசஸ் அதுவும் நான் போடல. வெறும் 1, 2, 3 நான் போட்டிருந்தா பை டிஃபால்ட்டாக இதை டப்புலாக எடுத்துக்கும். இதை நம்ம வெறுமே எந்த ப்ராக்கெட்ஸும் இல்லாமல் வெறும் வேல்யூஸ் நம்ம கமா செலக்ட் பண்ணி இது பண்ணோம்னா அதை டப்புல்ஸாக இந்த இன்டர்பிரிட்டர் எடுத்துக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ எப்படி ஒரு டப்புலில் இருக்க எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். எப்பயும் போல பிரிண்ட் டி, கரெக்டா? ஓகே, பிரிண்ட் டீன்னு போட்டால் நமக்கு என்ன ஆகும், அந்த டப்புள் பிரிண்ட் ஆகும். நம்ம லிஸ்ட்ல பார்த்தா சேம் அதே தான். அங்கே அந்த டப்புள் ஆனால் டி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வென் T2 கால் பண்ணாலுமே சரி, அதை பிரிண்ட் பண்ணாலும் பார்த்தீங்களா, நமக்கு நம்ம இங்கே வெறும் 1, 2, 3 தான் போட்டிருக்கோம். நம்ம இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ பேரன்டிசிஸோ போடல. ஆனால் நமக்கு பிரிண்ட் பண்ணாமல் எப்படி பண்ணிருக்கு பார்த்தீங்களா, 1, 2, 3 இன் பேரன்டிசிஸ். அப்போ இது ஒரு டப்புலாக என்ன பண்ணிக்குது, இது கன்சிடர் பண்ணிக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் என்ன பண்ணுவோம், அதோட இண்டெக்ஸ் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ். அப்போ நமக்கு இப்போ 2 என்ன பண்ணுவீங்க, 0, 1. அப்போ இங்கே 1ன்னு போட்டால் நமக்கு 2 வரும். இது நம்ம லிஸ்ட்டில் தெளிவாக எக்ஸ்பிளைன் இருக்கும். நம்ம செக் பண்ணிட்டு வாங்க பார்க்காட்டி. 2 வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வேணும்னா 1லேருந்து 3க்குள்ளே இதை ஓகே லெட்ஸ் கிவ் இட் 4. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து 2, 3 அப் டு 4 இருக்கும். அப்போ அதுன்னு ஒரு மைனஸ் ஆகிக்கும். அப்போ தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும், நமக்கு 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி நம்ம மற்றபடி நம்ம என்ன பண்ண முடியும், அதில் நம்ம லிஸ்ட்டில் இன்சர்ட், ரிமூவ், கிளியர்லாம் பார்த்துருப்போம். பட் இதில் எதுவும் பண்ண முடியாது. இதில் ஒரே ஆப்ஷன் டிலீட். நம்ம ஒரு தப்பு டிலீட் பண்ணுறதுக்கு அதே சேம் ப்ரொசீஜரான டிலீட் அந்த தப்பு நேம் போட்டோம்னா தட் வில் பி deleted. ஓகே, நமக்கு delete ஆயிடுச்சு, அவ்வளோதான். திஸ் இஸ் டப்புள். அப்போ நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி லிஸ்ட்டில் எலிமெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபார் பிடிச்சணும், அதே மாதிரி இங்கேயும் ஃபார் ஒரு வேரியபிள் நம்ம ஐன்னு வச்சுக்கலாம். இன் அந்த டப்புள் நேம் நம்ம இப்போ டீன்னு வச்சுக்கலாம். அப்புறம் செமிகோலன் பிரிண்ட் அந்த வேரியபிள் நேம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ரிலேஷனில் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு இட்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ்
இருக்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டாச்சு end ஈக்குவல் ஸ்பேஸ். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். சாரி, இங்கே நம்ம டி இங்கே கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம், நம்ம இங்கே T2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, சாரி ஃபார் தட். சி நமக்கு என்ன ஆகுது, 1 2 3 நம்ம இங்கே வந்து இது வந்து ஒரு தப்பு தான் பிரிண்ட் ஆகுது. நம்ம இங்கே வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம இது அப்படிங்கிறனால இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது டப்புளில் வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது லிஸ்ட்டை விட டப்புள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மைனூட் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபேக்ட். தட்ஸ் ஆல் இன் டப்புள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.